ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் கிரி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஹோப்போட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ எடுக்கிறோம். ஸோ இது என்ன விளாக்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர். ஸோ நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஐவி ட்ரிப் கிளம்ப போகிறோம் கைஸ். ஸோ எங்கே ஏதுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காலேஜில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ என் கூட யாராக இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கார்த்தி, தீனா, அப்புறம் மணி 3 பேர் இருக்கானுங்க. ஸோ நாங்கள் 4 பேர் சேர்ந்து இப்போ காலேஜ் கிளம்ப போகிறோம். இதுக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். காலேஜ் போயிட்டு லாக் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். காலேஜ் போயிட்டு லாக் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் 4 பேர் கிளம்பிட்டோம். இப்போ போகிற வழியில் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஓரமாக நின்னாச்சு. ஸோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல மழை நிற்கிறதுக்கு. ஸோ மழை நின்னதுக்கப்புறம் நான் காலேஜ் போகணும். எப்படியும் ட்ரிப் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஆக்சுவலாக 8:30 கிளம்புறது தான் பிளானே. இப்போயே டைம் 7:45 ஆயிடுச்சு. ஸோ எப்படியும் ஒரு 10-10:30 ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எதுவாக இருந்தாலும் காலேஜ் போயிட்டு உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். மழை பயங்கர மழை பெய்யுதுங்க உண்மையாகவே. ஆனால் கிளைமேட்டில் பக்காவாக தான் இருக்குது. ஆனால் மழை பெய்ஞ்சிருக்கு, அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ நம்ம பாய்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோட்டல் போகிறாங்க சாப்பிட்றதுக்கு. ரொம்ப பசிக்குதுங்கிறாங்க. ஸோ எனக்கு பெருசாக பசி இல்லைங்க. நான் வீட்டிலேருந்து வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். ஸோ பசங்க சாப்பிட போகிறாங்க. ஓகேங்க, நான் எதாக இருந்தாலும் காலேஜ் போயிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் மழை சரியான மழை பெய்யுதுங்க. 1 hour later. கைஸ் சொன்ன மாதிரியே இப்போ வந்து நம்ம காலேஜ் ரீச் ஆகிட்டோம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பைக்கு பார்க்கிங்கில் போட போயிருக்காங்க. நானும் தீனாவும் கரெக்டாக இங்கே கேட்டு முன்னாடி, கேட் அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே தெரியுதா கேட் முன்னாடி நின்று சரி விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலாக் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக காலேஜ் வந்து ரீச் ஆகிட்டோம். தீனா டைம் என்ன? 8:45. சரியான மழைங்க. அங்கேருந்து வரத்துக்குள்ளே போதும்போதுன்னு ஆயிடுச்சு. ஸோ டைம் வந்து 8:45. 8:30க்கு கிளம்புறதா தான் பிளானு. இப்போ 8:45 ஆயிடுச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே தான் முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்க, நான் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகல. போகலாம். நான் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகலாம் பொறுமையாக. மழை சரியான மழை கைஸ். பஸ் இன்னும் வரல தானே கைஸ்? பஸ்ஸே இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, பார்ப்போம். பஸ் இன்னும் வரல போல. பஸ் வந்துடும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல. மொத்தமாக 30 பேர் பக்கம் போகிறதுன்னு நினைக்கிறேன். அது கூட எனக்கு சரியாக தெரியல. இருங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு விலாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் ஃபைனலாக பஸ்ஸும் வந்துருச்சு. நம்ம பாய்ஸ் எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வழி அனுப்ப ரெடியாக இருக்காங்க. ஸோ என் கூட இப்போ 2 பேர் இருக்காங்க. அவங்கள நான் விலாகில் இன்ட்ரோ காமிக்கிறேன். வணக்கம்லாம் மாப்பிள்ள. ஸோ ஓகேங்க, இதுக்கு மேலே வந்து நம்ம கிளம்புறது தான். பஸ் எல்லாம் ஒரு சின்ன சின்ன கிளிப் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்டு செமஸ்டர் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. அதை போயிட்டு வரும்போது தான் தெரியும். இப்போ பெருசாக தெரியல. இப்போ எல்லாம் ட்ரிப்பு கிளம்புற வைப்பில் இருக்காங்க. ஸோ ஓகேங்க, இதுக்கு மேலே நான் உங்களுக்கு வந்து பஸ் கிளம்பும்போது விலாக் கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் பஸ் டிரைவர்ஸ். ஆனால் ஹாய் சொல்லணும். விலாக் வந்துடணும். வெறும் கால் பண்ண வேணாம். ஹாய் சொல்லுங்க டப்பு டப்புன்னு சொல்லுங்க. ஏங்க மேம் வரலாம். வாழ்த்துக்கள் இருக்கு சார். பிரபாகரன் சார். வச்சு கருப்பு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போன நல்லா இருப்போம். ஆல் பை சாப்பிட்டாச்சு. பஸ் ப்ரோ. பாய்ஸோட எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூணார் ஒன்றரை போகிறோம். இவன் நம்ம பையன் தான். நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க கிரி 390. நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா எம்எம்என் போல. ஃபஸ்ட்டு இந்த பஸ் எடுத்துகிட்டு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் மூணார். அண்ணன் வந்து நம்ம டிரைவரு. ஹாய் சொல்லலாம். பார்த்தீங்களா வீடியோவில் எல்லாம் பேசுங்கண்ணா. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா? எல்லாம் சொல்லுங்க. கம்மி தான். 5 years. மலையாளியா நீங்கள்? மலையாளியா? இல்லை, தமிழ் தான். அண்ணன் தமிழ் தான். அண்ணன் ஜாலியாக இருக்காரு. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்க பார்த்துக்கலாம். அவ்வளோ பசங்களை காட்டுறோம். பஸ் வேணா எம்எம்கே வாங்க. எம்எம் கோடா? எம்எம் கோ.
A few moments later. गाइस பூஜை போறதுக்கு கோயில் வந்திருக்கோம். கோயில் வந்து பக்காடி செதறடா சாமி. பூஜை போட்டு ஐவி கிளம்புறோம். One hour later. ஐவி ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் பிரேக் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டோல்கேட் முன்னாடி நிற்கிறோம் guys. இந்த டோல்கேட் வந்து எந்த டோல்கேட்னு எனக்கு சரியாக தெரில. ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஒரு பேக்கரி முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. நம்ம பசங்கள்லாம் எல்லாம் டீ ஜூஸ் அப்படி இப்படின்னு வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வாங்கிடா இது கரெக்டாக என்ன டோல்கேட்னு எனக்கு தெரியல. அஜய் இது என்ன டோல்கேட்னு தெரியுமா? என்ன டோல்கேட்டு? நாமக்கல் டோல்கேட். ஸோ கைஸ் இப்போ வந்து நாமக்கல் டோல்கேட்டில் ஃபர்ஸ்ட் பிரேக் எடுத்திருக்கோம். இங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நிறுத்தியிருக்காங்க கைஸ். வாய்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக கேட்குதுன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மைக் இல்லாதனால மைக் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கைஸ் ஒரே நிமிஷம் இருங்க. டிரைவர் நான் ஒரு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணி பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் பிரேக் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிள்ளையார் நத்தம் அப்படிங்கிற ஊர் தான். எனக்கு சரியாக தெரில. திண்டுக்கல் பக்கத்தில் ஏதோ லொக்கேஷன் காமிச்சிது. எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு பசிக்கல கைஸ், அதனால் நான் டீ குடிக்கல. ஓகேங்க, திரும்பவும் நெக்ஸ்ட் பிரேக் இல்லைன்னா நான் மார்னிங் உங்களுக்கு வ்ளாக் பண்ணி பண்ணுறேன். இருட்டில் எதுவுமே தெரியாது, லைட்டிங்கும் அந்த அளவுக்கு இல்லை. பாய். டே 1 இன் கேரளா. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மூணார் வந்து ரீச் ஆகிட்டோம். ரூமுக்கும் வந்து செக்இன் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு கைஸ். ஸோ பாருங்கள் மூணார் கிளைமேட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரியான ஃபாகு. வாய்ஸ் மட்டும் தெளிவாக கேட்குதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் சத்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வாய்ஸ்லாம் ரூமில் இருக்காங்க. கரெக்டாக இப்போ டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 ஆகுது. நமக்கு 2 hours டைம் கொடுத்துருக்காங்க. 8, 9க்குலாம் நம்ம வந்து கிளம்பிடணும்னு நினைக்கிறேன். ஸோ பாய்ஸ்லாம் தான் ரூமில் இருக்காங்க. 2 hours டைமுங்கிறது கரெக்டாக 10 மணி என்னன்னு தெரில. ஏன்னா எல்லாரும் கிளம்பணும். மொத்தம் ஒரு ரூமுக்கு 8 பேர் சம்திங் அப்படி இருக்கு. ஓ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. ஒரு ரூமுக்கு 8 பேருங்கும்போது இப்போ இருந்தே கிளம்புனாதான் லாஸ்ட் வரலும் கரெக்டாக கிளம்ப முடியும்னு நினைக்கிறேன். ஜீப்லாம் பாருங்க கைஸ் கீழே இருக்கு, தெரியுதா என்னன்னு உங்களுக்கு தெரில. ஓகேங்க, பஸ்லேயே நல்லா படுத்து தூங்கிட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. கொஞ்சம் போய் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேங்க. பாருங்க guys, கௌபாய் ப்ரெஸ் பண்ணிட்டுருக்கோம். பாய்ஸ்லாம் படுத்துருக்காங்க, எல்லாரும் படுத்துருக்காங்க. ஒரு ரூமுக்கு எத்தனை பேர்ரா? 8 பேர்.
ஒரு ரூமுக்கு கரெக்டாக 8 பேர். ஸோ எல்லாம் மஜாவாக கிளம்பிட்டு இருக்காங்க கைஸ். பாய்ஸ்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ கைஸ், ஐவி போன சீரியஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ 2 வீடியோவில் முடிக்கலான்னு பார்த்தேன். ஆக்சுவலாக நம்ம மூணார் ரீச் ஆன வரலுமே வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, உங்களுக்கு 30 மினிட்ஸ் வரலாம் போடலாம், பட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. அதனால தான் ஒரு 12 to 15 மினிட்ஸ்க்குள்ளே வீடியோ முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ எடிட் பண்ணிருக்கேன். ஸோ மொத்தம் 3 பார்ட் போடலான்னு இருக்கேன் கைஸ். பார்ட் 1 வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. பார்ட் 2 பார்ட் 3 வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடும். நடுவில் வந்து ஷார்ட்ஸ் வந்துடும். ஈவினிங் 6:30 PM மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவே ஈவினிங் 6:30 PM ஷெடியூல் போட்டு ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் கைஸ். அண்ட் தென் பேக் ஃப்ரம் கிரேட் 90.